கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய வசனத்தை நாம் ஆராய்ச்சி செய்யும்படியாக அவருடைய வார்த்தை என்ன நம்மோடு பேசுகிறது என்று ஆர்வத்தோடு இருக்கிறீங்க. காட் பிளஸ் யூ. இன்னைக்கு நாம வேதமே என் வாஞ்சை அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறேன். அவருடைய வேதம் தான் நமக்கு வாஞ்சியாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஆதியாகமத்தில் 2ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 3 வரை நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமத்திலே வசனம் 1 முதல் 3 வரை நான் வாசிக்கிறேன். இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளெல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளெல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். ஹல்லேலூயா. ஆமாம், ஆதி ஆகமத்திலே 2ஆம் அதிகாரத்தில் வசனம் 1 முதல் 3 வரை பார்த்தோம். இந்த அதிகாரத்திலே ஓய்வு நாள், இந்த 7ஆம் நாள் ஓய்வு நாள், ஒரு ரெஸ்ட். ஆண்டவர் ரெஸ்டட் அப்படின்னு ஆங்கிலத்தில் போற்றப்பட்டிருக்கிறது. இதே இது இந்த திருவசனமாகிய வேதத்தின் மேல் வாஞ்சியார்கள் என்று பேதுரு சொல்கிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள் என்று சொல்லுகிறார். ஆமேன். நீங்கள் எவ்வளோ வாஞ்சியா இருக்கீங்க, அதற்காக நன்றி. இந்த ஒரே ஒரு கொஸ்டின், 4ஆம் நாளிலே தேவன் இந்த உலகத்தில் எதை படைத்தார்? கொஸ்டினுக்கு தெரிஞ்சவங்க குயிக்காக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த செஷன் முடியும் போது அதுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன், பதில் சொல்கிறேன். தேங்க்யூ. தொடர்ந்து நம்ம இந்த வேதத்தின் பைபிள் ஸ்டடியை குயிக்காக ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் தேவன், அதை பரிசுத்தமாக்கினார். அப்போது நாம் இந்த 7ஆம் நாளிலே என்ன செய்கிறோம்? நமக்கு 7ஆம் நாள்னா ஞாயிற்றுக்கிழமை. இதே போல் ஒவ்வொரு நாடுகளையும் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைன்னு அனுசரிப்பாங்க. இந்தியாவில் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் லீவு கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு இந்த ஓய்வு நாளை நாம் எப்படி நடத்தி கொள்கிறோம்? அதை பரிசுத்தமான தெய்வத்திற்கு முன்பாக நாம் இப்படி இருக்க வேண்டும். தேவனை அறியும்படியாக இந்த ஓய்வு நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் அமர்ந்திருந்து இந்த வாரம் முழுவதும் தேவன் நம்மளை நடத்திருக்கிறாரே என்று சொல்லி தேவனை அறியும்படியாக இந்த ஓய்வு நாளை கொடுத்திருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, இந்த 7ஆம் நாள் மிகவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். வேதத்தை அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் வேதம் கொடுத்த அந்த வார்த்தை அவ்வளவு அருமையானது. அதை நாம் அறிந்து கொள்ளும்படியாய், பரிசுத்த வேதத்தை அறிந்து கொள்ளும்படியாய் இந்த ஓய்வு நாளை நமக்காக கொடுத்திருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. அடுத்தபடியாக 6 நாள் வேலை செய்கிறோம். நம்முடைய மனதிற்கும் நம்முடைய சரீரத்திற்கும் ஒரு ஓய்வு தேவை. இந்த ஓய்வு நாளிலே நாம் ரெஸ்ட் எடுக்கும் பொழுது ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். நிச்சயமாக சொல்கிறேன், ஆண்டவர் அவ்வளோ ஞானமாக இந்த ஓய்வு நாளை கொடுத்துருக்கிறாரு. இதே போல் 6 நாள் வேலை செஞ்சால் 1 நாள் விடுமுறைன்னு சொல்லி இந்த உலகம் முழுவதும் இத்தனை 1000 ஆண்டுகளாக இதை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா தேவன் அதை நியமித்திருக்கிறார். அதனால தான் இந்த உலகம் முழுவதும் 6 நாள் வேலை செஞ்சால் 1 நாள் ரெஸ்ட். அதுதான் ஆண்டவர் நியமித்து தான், அது மாறாது. வாரத்திற்கு 7 நாட்கள், அதே போல் 6 நாட்கள் வேலை செய்ய வேண்டும், 1 நாள் ஓய்வு எடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஓய்வு நாளை தேவனே நியமித்திருக்கிறார். வேதத்தை அறியவும் தேவனை அறியவும் மனம் சரீரம் இவைகளுக்கு ஒரு ஓய்வு தேவை. அது தேவன் அறிந்து இந்த பரிசுத்த ஓய்வு நாளை கொடுத்திருக்கிறார். அதை தேவன் கொடுத்த இந்த நாளுக்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஆமேன். அதனால் கொஸ்டின் ஒன்று கேட்டிருந்தேன், 4ஆம் நாள் தேவன் எதை படைத்திருந்தார் என்று சொல்லி. பெரிய சுடர்களையும் சிறிய சுடர்களையும் நட்சத்திரங்களையும். ஆமேன். சந்திரன், சூரியன், நட்சத்திரங்களை இந்த 4ஆம் நாள் படைத்திருக்கிறார். உங்களுக்கும் இந்த பதில் தெரிஞ்சிருக்கிறோம். தொடர்ந்து இந்த வேதாகம பாடத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதை தினமும் நோட் பண்ணி அதை நீங்கள் குறிப்பெடுக்கிறீங்க. நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். தினமும் வேதத்தின் மேலே வாஞ்சியா இருங்க. இந்த உலகத்தில் எதுவும் நடந்த கிடையாது, ஆனாலும் இந்த வேதமும் வசனமும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் அழியாத ஒரு செல்வம், அழியாத ஒரு கல்வி எது என்றால்
அது பரிசுத்த வேதாகமம் மட்டும்தான். ஆமென். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலும் உடைய வேதத்தை பார்க்க முடியாகவும் அதை தியானிக்க முடியாகவும் நீர் கிருபை செய்ததற்காக நன்றி. இதை பார்க்கிறவர்களும் இதை வாசிக்கிறவர்களும் இதை நோட் பண்றவர்களும் இன்னும் அதிகமாய் உடைய வேதத்தை அறிந்து கொள்ள தேவன் கிருபை செய்வீராக. உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உடைய பரிசுத்த நாமத்திற்கும் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாள் வரும் பொழுதும் உடைய நாமத்தை அறியவும் உடைய நாமத்தை புரிந்து கொள்ளவும் எங்களுடைய மன ரீதியாகவும் சரீர ரீதியாகவும் ஒரு ஓய்வு கொடுக்கவும் தேவன் நியமித்த இந்த ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீரே பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.